வேரவசாமி கந்தசாமி ஆலயம் அசைந்து மெல்ல காட்டின கோயில் குட்டிநல்லூர் எனவும் அது நேர்த்தி கொடுத்து மனதில் தனது அடியார் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போனால் இன்று சங்கத்தான வேரவசாமி கந்தசாமி ஆலயத்திൻ്റെ தேர்திருவிழா என்று சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த காணொலி அமையவில்லை. அதுக்கு முன்னர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஒவ்வொரு சிறப்பாக நடைபெறுன்றது இந்த காணொலி முழுமையாக விளக்க உள்ளது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேர்களுக்கும் அடியார்களுக்கு அதில் உள்ள சுற்றியுள்ள அயலவர்கள் நீர்த்தாகத்தை போக்கும் முகமாக தண்ணீர்கள் விங்ஸுகள் வாங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தற்போது தேரானது அசைந்து மெல்ல காற்றினில் அடியார்களுக்கு அருள் பார்த்து கொண்டிருப்பதைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த கோயிலானதின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்ற நல்லூராக காணப்படுகிறது. ஆகையால் இந்த கோயில் குட்டி நல்லூர் எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. என்ற அதே மாதிரி அங்கே இருக்கிறபடி சாஸ்திரங்க முறைப்படி கட்டப்பட்டது. அதே மாதிரி தான் இக்கோயிலும் அமைந்துள்ளது. உள் வீதியிலிருந்து உள்ளில் இருக்கிற ஒவ்வொரு சாமிகள் எல்லாமே அந்த அமைப்பிலேயே கட்டப்பட்டு காணப்படுகின்றது. பக்தடியார்கள் தமது நேர்த்திக்கடன் நிவர்த்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அங்கே பிரசவம் செய்கிறாங்க. தூக்கு காவடி எல்லாம் எடுத்து மனதில் வேண்டி நடப்பதற்காக முருகனுக்கு காவடி எடுப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. தூக்கு காவடி எல்லாம் எடுக்கிறது தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. நாளைய தினம் தீர்த்தோற்சவம் ஒன்று தான் கிணக்க காவடிகள் வரும். பறவை காவடி, பால் காவடி எல்லாம் நாளைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
பெற்றுக் கொள்வோம் என்ற தயக்கத்தில் தேர்தலை பதிவு செய்து அச்சனை வழிபாடுகள் இக்கோயிலானது ஈழத்து 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அற்புதமாக 2025ஆம் ஆண்டிலே இந்த வைரவ சுவாமி கந்த சுவாமியாருடைய பேர் இந்த அற்புதமான தரிசனம் அழகான காட்சி இன்றைக்கு அற்புதமாக அமையும். இந்த காவடிக்காரருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் இப்படியாக அமைகிறது. காவடிக்காரர் இப்பொழுது வாசலுக்கு வருகிறார்கள். தங்களுடைய நிறைமங்கலமான தரிசனத்தை காண்பிக்க போகிறார்கள். ஆகவே அடியவர்கள் முருகனுக்கு தற்போது கட்சி கருத்தப்பட்டு ஆடிய சென்று தனது இருப்பத்தை நோக்கி செல்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பச்சை என்பது எல்லாருக்கும் தூய்மை, அன்பு, பாசம், அமைதி போன்ற என்பவற்றை உள்ளடக்கி தனது அடியார்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதான் பச்சை சாத்தி வேப்பிலையால் எல்லாரையும் குளிர்வித்து தண்ணி எடுத்து நல்லாக குளிர்வித்தது தான் கடவுள் எல்லாருக்கும் அருள் பாலித்து தனது அடியார்களை சந்தோஷமாக வைத்திருப்பார் என்ற ஒரு எண்ணக்கருவிலால் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. பாருங்கள், ஒரு நல்லா தண்ணி எடுத்து கடவுளை குளிர்விக்கிறதா இச்செயற்பாடின முதன்மை நோக்கமாக அமைகின்றது. ஆடி தனது அடியார்களுக்கு அருள் பார்த்த வண்ணம் முருகனானவர் தனது இருப்பிடத்தை நோக்கி சொல்லுவது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க.